ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யூர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். வடிவேலு ஒரு படத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா, புகை போட்டு ஒரு பஞ்சு கூடனே காலி பண்ணுவார். ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாளாக எங்கள் டீம் வந்துட்டு சலாருக்காகவே இந்த செட்டப்பை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஃபைனலாக அச்சீவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உட்காந்து சலார் ரிவ்யூவை பாசிட்டிவாக கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது அதை கொடுக்க முடியல அப்படின்ற அந்த வருத்தம் இருக்குல்ல, அந்த படம் செஞ்ச வேதனை இருக்குல்ல, உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனைங்க எனக்கும் என் டீமுக்கும். முதற்கட்டமாக சலார் இந்த படம் வந்துட்டு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. கேஜிஎஃப்க்கு அப்புறம் வந்துட்டு ஓகே அதே மாதிரியான ஒரு படம், அதே மாதிரியான ஒரு நிலையில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அதே இடத்துல அதே படத்தை திருப்பி அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்களுக்கு சலாருன்னு சொல்லி நாங்கள் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த வேதனை வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கும் இன்றைக்கி தெரிஞ்சது. படம் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து கைத்தட்டெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது டைட்டிலை தவிர எந்த இடத்துலையும் வரல. சரி ஓகே இதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்ததுக்கப்புறம் வரும்னு பார்த்தா வரல. பிருத்விராஜ் வரும்போது கொஞ்சம் கைத்தட்டலாக இருந்தது, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்க்கு திருப்பி கதை வந்துட்டு வரும்போதும் ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, இப்போ பார்த்துட்டு வந்த தேட்டரில் வந்துட்டு ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்துட்டு காதலர்கள்னு நான் நம்புகிறேன், அப்படி ஒரு நிறைய கூட்டங்கள் உட்காந்துருந்தது. அவங்க எல்லாமே வந்துட்டு என்னென்னமோ வந்துட்டு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய குடும்ப தகராறு, வாய்க்கா தகராறு, அவங்களுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அந்த தகராறை எல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை பார்த்த எனக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இவ்வளோ பொருட்செலவில் ஒரு படம் எடுக்கிறாங்க, கடைசியில் வந்துட்டு இந்த காதலர்கள் கிசுக்கிறதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இருக்கே, ஹீரோ பேசுகிறத என்னால் கேட்க முடியல, பின்னாடி மைம் கோபின்னு ஒருத்தவர் வந்துட்டு அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அதையும் கேட்க முடியலைங்கிற அளவுக்கு இவங்க பேசுகிற சத்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ படத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும்னு பாருங்கள். ரொம்ப எதிர்பார்ப்போடு போனோம் இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பிரசாந்த் நீல் சொல்லிட்டாரு. 2 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அன்பும் பாசமும் இருக்கும். ஒரு டைமில் அவங்க என்மிட்டியாக பிரிஞ்சு பகையாக மாறினாங்கன்னா என்ன ஆகுங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு சொன்னார். இந்த சொன்னார் தெரியுமா, 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு. அந்த 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தான் இந்த ஒரு படம் ஃபுல்லாகவே. இங்கே இவங்க என்மிட்டி ஆகி பிரிஞ்சு என்ன ஆக போகுதுங்கிறது தான் இந்த படத்தினுடைய பார்ட் 2. அது வந்துட்டு இன்னும் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ அவங்கள வந்துட்டு மகிழ்விக்கிறதுக்காக தேட்டரில் வரும். அப்போ நீங்கள் பார்த்து மகிழ்ந்துக்குவாங்க, அது வேறு விஷயம். இந்த படத்தினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தடுப்புலேயே வந்து பிரபாஸ் அண்டு பிருத்விராஜ் இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்களாக வர்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நட்பு. இந்த படத்தில் சானியா மிர்சா போட்ட மாதிரி ஒரு மூக்கில் ஒன்று போடுறாங்க எல்லாருமே. படத்தினுடைய ஆரம்பமே ஃபஸ்ட்டு அதுக்கான சண்டையில் தான் படமே ஆரம்பிக்குது. இல்லை இந்த சானியா மிர்சா போடும்போதே அது எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்ல தெரியலன்னு வைங்களேன். இதை வந்துட்டு பிரபாசனுடைய உயிர் நண்பரான பிருத்விராஜ் வந்துட்டு போடணும்னு ஆசைப்பட்டு அந்த மன்னர் வகைராவெல்லாம் திருப்பி அவங்க எல்லாம் போட்டு இதை போட்டால் தான் கௌரவங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு இடத்துல படித்தேன், உங்கள் குடும்பத்தினுடைய கௌரவத்தை ஏன்டா பொம்பளைங்க மேலே திணிக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்கள் பரம்பரையுடைய கௌரவத்தை ஏன்டா தூக்கி வந்துட்டு இந்த மூக்குத்தி மேலே வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனே அந்த மூக்குத்திக்கான சண்டை தான். அங்கேயே இவங்க 2 பேர் நண்பர்களுக்கான ஒரு லீடை கொடுத்துட்றாங்க. அந்த மூக்குத்தியை வந்துட்டு இவர் எப்படி வந்து வீர தீரமாக வந்துட்டு அவங்க அண்ணங்கிட்டேருந்து வாங்கி பிருத்விராஜிட்ட கொடுக்குறாருங்கிற மாதிரியான ஒரு நிலை. சரி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சண்டைகள் வருது. சண்டை வரும்போது வந்துட்டு பிருத்விராஜனுடைய அப்பாவை கொண்டே அந்த குடும்பத்துக்கு சில பிரச்சனைகள் வருது, பிரபாஸ் குடும்பத்துக்கு. உடனே அந்த பிரபாஸோட ஃபேமிலியை அவங்க அம்மா 2 பேரையும் வந்துட்டு வெளியே அனுப்பி விடுறாரு. நீங்கள் பாதுகாப்பாக போயிருங்க அப்படிங்கிறாரு. இதனால் வந்துட்டு பிருத்விராஜ் அவர் வந்துட்டு அவங்க அப்பாவை சின்னதாக பகச்சிக்கிற மாதிரியான ஒரு நிலை வருது. இப்படிங்கிற மாதிரியான நிலையில் கதை நகருதுங்க. அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ருதி ஹாசன் வந்து ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவங்கள வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு பில்டப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி ஹீரோ அவங்கள காப்பாற்றினார், ஹீரோ காப்பாற்றினதுக்கப்புறம் திருப்பி வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த இடத்துல அவங்கள போகாமல் அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணி பாதுகாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பிருத்விராஜும் பிரபாஸும் பிரிஞ்சாங்க இல்லையா, அதாவது வந்து நீ பாதுகாப்பாக இடத்துக்கு போய்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்தார்ல. திருப்பி பிருத்விராஜ் வந்தாரா, வந்து அவர் நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு போனாரா, கூப்பிட்டுட்டு போய் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீத்தாரா, இந்த சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒன்று இருக்கே அந்த சாம்ராஜ்யம் வந்துட்டு உண்மையிலே பிருத்விராஜ் கிடைச்சதா, இல்லை கிடைச்சது மட்டும்தானா, இல்லை இந்த பிருத்விராஜ் இந்த சாம்ராஜ்யத்தில் பிரபாஸுக்கும் ஏதாவது பங்குண்டா, இது வரைக்கும் இவங்க நண்பர்களாக இருக்கிறாங்களே, இந்த பார்ட் 2ல் வந்துட்டு இவங்க இதுக்கப்புறம் எதிரிகளாக ஏன் ஆவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு லீடெல்லாம் கொடுத்து தான் இந்த படம்னுடைய கிளைமேக்ஸாக முடிஞ்சிருக்கு. சரி ஓகே, இவ்வளோ விஷயங்கள் லீடு கொடுத்துட்டாங்க இல்லையா. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்த்ததுன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு படம் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 மணி நேரம் வரைக்குங்க, இன்டர்வல் பிளாக் வரைக்கும் படம் வந்துட்டு வெறும் பில்டப் மட்டும்தான். உங்களுக்கு கதையே வராது, ஆனால் உங்களுக்கு அது தப்பாகவே தெரியாது.
ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கதை வரல, பட் ஆனால் வந்து ஒரு லீகை நோக்கி நமக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஹீரோ ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு, என்னமோ ஒன்று நடக்க போகுது, பிருத்விராஜ் தான் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு போகிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாரு, என்னென்ன நடக்க போகுதுங்கிற மாதிரியான ஒரு இந்த லீடு திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்து பிரம்மாண்டமான ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஒன்று வைப்பாங்க. பியூட்டிஃபுல் படம் வந்துட்டு கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு கேஜிஎஃப்பை வந்துட்டு டச் பண்ணிடும்ங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அப்படியே முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் இதுக்கப்புறம் பிருத்விராஜ் வந்து தன் நண்பனான பிரபாஸை வந்து இங்கேருந்து திருப்பி அவருடைய ஊருக்கு கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஏன்னா அவர் ஊரில் வந்துட்டு அவருக்கு சில பிரச்சனைகள் நடக்குது, அதனால் வந்துட்டு அவருடைய அரியாசனம் போகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது. அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு 3-4 ஜாதி குழுக்கள் மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 ஜாதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதிகளுக்கு நடுவில் சில பிரச்சனைகள், யார் தலைமை பொறுப்பை ஏற்கிறது அப்படின்னு, அதில் ஒரு குழு தான் வந்துட்டு பிருத்விராஜுடைய குரூப். இந்த குரூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு குரூப்பும் வந்துட்டு அவன் அமெரிக்காலேருந்து லண்டன்லேருந்துன்னு ஆர்மியை கொண்டு வந்து ஊரில் சேர்த்து வச்சிருப்பான். நம்ம பிருத்விராஜனுடைய குரூப் மட்டும் என்ன பண்ண அப்படின்னா, அவன் வந்துட்டு ஆர்மியெல்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு ஆள் போதும்னு சொல்லிட்டு பிரபாஸை கூப்பிட்டு வருவாங்க. அதாவது உங்கள் லாஜிக்கில் தீய வைக்கங்கிற மாதிரி அவன் அவ்வளோ பெரிய ஸ்னைப்பரு, என்னென்னமோ கண்ணை வச்சுக்கிட்டு அமெரிக்கா, லண்டன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் என்னென்னையோ ஒரு மாதிரி 6-7 அடிக்க வந்துட்டு பல 100 மக்களை கொண்டு வந்து குவிச்சிக்கிட்டு இருப்பான். பிருத்விராஜ் மட்டும் ரொம்ப பிரில்லியண்டாக என்ன பண்ணுறாருன்னா, இவன் ஒரு ஆள் போதும் அப்படின்னு. என்னங்க போதும், சோத்தில் கொஞ்சோண்டு விஷம் வச்சு கொடுத்தாலே செத்துருவாப்பில் பிரபாஸ். அப்புறம் இது என்ன லாஜிக், ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டுட்டு வந்து என்ன இவர் 1000 பேர் அடிச்சிருவாரா, 2000 பேர் அடிச்சிருவாருங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுத்து இந்த பிருத்விராஜ் வராரு. வந்து இவர் இங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்து இதுக்கப்புறம் அந்த ஒரு டைனாஸ்டிக்குள்ளே உள்ளே கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, பிருத்விராஜ் கொண்டுட்டு வந்த நோக்கம் நிறைவேறுதா, உண்மையிலேயே வந்து ஹீரோவான பிரபாஸ் வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டாராங்கிற மாதிரியான அந்த செகண்ட் ஹாஃப் இருக்குது தெரியுமா. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரங்க பேசியே சாவடிச்சாங்க. திருப்பி சொன்னதையே சொல்லி, அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் வர பொருள். அதாவது விவேக் ஓபராய் ஒன்று பண்ணுவார், அது வந்துட்டு அஜித்தை வந்துட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்து, இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் புலி, இப்போ என்னமோ ஒன்று பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் அதே மீட்டரில் தான் செகண்ட் ஹாஃப் போகுது. பட் விவேகம் அளவுக்கு இல்லை, படம் நல்லாவே இருக்குது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் கேஜிஎஃப் மாதிரியான ஒரு படத்துக்கு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பிம்பமும் இருக்கும்ல, அது வந்துட்டு நிச்சயமாக செகண்ட் ஹாஃபில் செம்ம டிசப்பாயின்மெண்ட், செம்ம லேக். உங்களுக்கு நிறைய காட்சிகள் தேவையில்லாத மாதிரியான ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக ஸ்ருதிஹாசன் வர காட்சிகள். ஒரு காட்சியில் வந்து ஹீரோனுடைய அம்மா ஈஸ்வரி ராவ், ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர். அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஸ்ருதிஹாசனோட சொல்லுவாங்க, உனக்கு இந்த இடமும் இந்த சூழலும் உனக்கு சரி வராது, நீ போயிடு அப்படின்னு. இதை ஆடிஷன்லேயே பிரசாந்த் நீல் சொல்லியிருந்தாருன்னா ஸ்ருதிஹாசனுக்கு இந்த அவமானமும் இருந்திருக்காது, இந்த படத்துக்கு இந்த சிக்கலும் வந்திருக்காது. ஏன்னா இந்த படத்தினுடைய டோட்டல் மிஸ்ஃபிட் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லணும்னா ஸ்ருதிஹாசன் தான். அவங்க உலகநாயகனுடைய மகள். அதை வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சமாவது சுதாரிச்சிருக்கணும். ஏன்னா அவங்கள ரொம்ப 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 கிள்ளுக்கீரை மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய நிறைய இடங்களில் வந்துட்டு அவங்களுடைய முகம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு காலையில் வந்து பார்த்தா முகத்தில் ஒரு அடி ஒன்று விழும் தெரியுமா. அந்த அடி வந்து அவங்களோட முகத்தில் நிறைய இடங்களில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அவங்க வந்துட்டு டோட்டலாக ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியான ஒரு சூழலில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அதை வந்துட்டு பிரசாந்த் நீல் அவர்கள் முன்கூட்டியே பார்த்து கரெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த இடங்களில் வந்துட்டு டைரக்டராக அவர் நிறைய இடங்களில் தோற்றுருக்காரு. குறிப்பாக இந்த இடம் ஸ்ருதிஹாசனுடைய இடத்துல வந்துட்டு அவர் ரொம்பவே தோத்துட்டாரு. அதை மட்டும் அவர் கரெக்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேஜிஎஃப்க்கும் இருக்கும் என்னன்னா, நான் ஏன் திருப்பி கேஜிஎஃப் சொல்கிறேன்னா, கேஜிஎஃப் வந்துட்டு ஒரு பிரம்மாண்ட படமாக சித்தரிக்கப்பட்டு நமக்கு காட்டப்பட்டது. கேஜிஎஃப்னுடைய ப்ளஸ் என்னன்னா, எப்பப்பெல்லாம் அந்த படம் தோய்வாகுமோ உடனே சம்பந்தமே இல்லாமல் அம்மா உள்ளே கொண்டுட்டு வந்து அந்த ரவி பஸ்லூரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உங்களை அறியாமல் சிலிர்த்து விடும், கண்ணெல்லாம் கலங்கும், திடீர்னு பன்னு டைலாக்லாம் வரும். நீங்கள் அந்த படம் சூப்பராக இருக்குங்கிற அந்த ஒரு மமதையிலையும் அந்த மாயையிலையுமே நீங்கள் போவீங்க. ஏன்னா ஒரு படம்ங்கிறது வந்து முழுக்க ஆடியன்ஸை வந்து தன் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான். ஒன்றும் புதுசாக கதை சொல்லி அப்படியே ஆடியன்ஸை வந்துட்டு தலைக்கீழே மாற்றி உட்காரதுலாம் இல்லை. அது வந்து கேஜிஎஃப்ல இருந்தது இங்கே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இங்கேயும் வந்துட்டு அம்மாவுடைய சென்டிமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்து அம்மாவுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி காட்ட வந்தால் கூட அந்த அம்மாவை பார்க்கும்போது நமக்கு நிறைய இடங்கள் இரிட்டேட் ஆகுது. அம்மா அந்த ஓரமா போகாரமா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வு அந்த அம்மாவனுடைய கதாபாத்திரத்தில் பிரசாந்த் நீல் வடிவமைச்சு வச்சிருக்காரு, அவருக்கே தெரியாமல். அது வந்துட்டு படத்தினுடைய மிகப்பெரிய தொய்வு. அதே மாதிரி கேஜிஎஃப் அண்ட் சலார் இதில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கேஜிஎஃப்னுடைய பல்ஸ் வந்துட்டு எமோஷன் சொன்னேன் இல்லையா, அம்மாவுடைய எமோஷனு. சரி, இந்த படத்தில் அம்மாவுடைய எமோஷன் வந்து செகண்டரி தான். ப்ரைமரியான எமோஷன் என்ன அப்படின்னா, 2 நண்பர்களுக்குள்ளான அந்த எமோஷன். அதாவது அந்த தளபதியில் வர்ற அந்த தேவா சூர்யா மாதிரி இவங்க 2 பேரும் வந்துட்டு இணைப்பிரியா நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. சரி, இவங்க 2 பேரும் அப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ள இவ்வளோ நட்பு இருக்குங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கதையில் சொல்லவே இல்லை. சரி, இதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு எமோஷன் இருக்குல்ல,
டக்குன்னு ஒரு நண்பன் பார்க்குறான், கையை பிடிக்கிறான், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வரும்ல, ஒரு எமோஷன் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகல. இந்த நட்புங்கிற அந்த ஒரு இடத்துல எமோஷன் சுத்தமாக கனெக்டே ஆகல. இதுக்கு கண்ணெதிரால் தோன்றினால் கிளைமேக்ஸே இப்போ பார்க்கலாம். ஏன்னா அதுலேயே கரணும் பிரசாந்த் நடிச்சதை பார்த்தே நமக்கு எமோஷன்லாம் கனெக்ட் ஆச்சுங்க நட்பு ரீதியாக. இதில் அந்த அளவுக்கு கூட எமோஷன் வந்து கண்டென்ட் வந்து நமக்கு வந்து அப்படி சிங்க் ஆகலை. அது வந்து படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். 2 இடங்கள் அது அம்மாவனுடைய எமோஷனும் ஒர்க் ஆகலை, இவர் யாராவது இந்த நண்பர்கள் 2 பேருடைய எமோஷனும் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, ஓகே. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு இந்த கதைக்குள்ளே அப்படின்னா 2 பேருங்க, ஜெகபதி பாபு, பிரபாஸ். நான் ஏன் அவங்க 2 பேரும் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெகபதி பாபு வில்லனாக நடித்த எல்லா படமும் ஃப்ளாப்பு, பிரபாஸ் ஹீரோவாக நடித்த எல்லா படமும் பாகுபலிக்கு அப்புறம் ஃப்ளாப்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டெட்லி காம்பினேஷனாக இந்த படத்துக்குள்ளே சேரும்போது இது என்னவா ஆக போகுதுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப ரொம்ப காலமாகவே இருந்தது. அந்த ஆர்வத்தை இந்த படம் பர்ஃபெக்டாக பூர்த்தி செஞ்சுருக்கு. என்ன, இவர் நடித்தா வில்லனாக நடித்தா இந்த படம் ஓடாதுங்கிறதும், இவர் ஹீரோவாக நடித்தா ஓடாதுங்கிறதும், இது 2மே இந்த படத்தில் ப்ரூவ் ஆகிருக்கு, உண்மை. ஆனால் ஒன்றுங்க, பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸ் வந்துட்டு ராதேஷாமு, அப்புறம் வந்துட்டு அந்த கார்ட்டூன் படம் ஒன்று நடிச்சா ஆதிபுருஷ், அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு 1-2 சாகசங்கள் நிறைந்த சாகோ, இப்படி ஒரு 3 படம் நடிச்சாருங்க. இந்த 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் தி பெஸ்ட்டு, அவ்வளோதான். அதாவது இந்த 3 படங்களோட நான் நல்ல படங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காருங்கிறதுக்காக பாராட்டு தெரிவிக்கலாம். அதே மாதிரி ஜெகபதி பாபு இது வரைக்கும் அவர் நடிச்சிருப்பார் இல்லையா, வில்லனா பைரவா அப்படி இப்படின்னு ஒரு 4-5 படம் நீங்கள் எடுக்கலாம் இல்லையா, அந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அவருக்கு நல்ல பேரை கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனால் இந்த கதையும் இந்த படமும் பயங்கரமான ஒரு நிலையில் இந்த கேஜிஎஃப் ஏற்படுத்தின தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தாது. ஏற்படுத்துது அப்படின்னா ஆடியன்ஸ் நாம் வந்துட்டு கொஞ்சம் ஐயோ ஏதோ ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் ஏற்படுத்த வச்சிட்டோன்னு அர்த்தம். நிச்சயமாக அப்படி ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தாதுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி அந்த படத்தினுடைய பாடல்கள் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே, பாடல்கள்லாம் பெருசாலாம் ஒன்றும் எடுபடலை. ஏன்னா பாட்டே ஒன்றும் கிடையாது. குறிப்பாக சில இடங்களில் வந்துட்டு பாட்டுன்ற பேரில் அந்த அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நான் அந்த சொன்ன ஐஸ்வர்யா ராவ் அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு பாடல் சொல்லி கொடுத்தேன், அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு பையன் எழுந்து பாடுவான், அந்த பையன் பாடுற குரல் வந்துட்டு பொம்பளை குரலாக இருக்கும். அடுத்து திருப்பி பின்னாடி ஒரு பொண்ணு பாடும், அந்த பொண்ணு பாடுறது வந்துட்டு லேடிஸ் குரலாக இருக்கும். இந்த மாதிரி மைன்யூட்டாக சப்பையான சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் ஏன் இவங்க கவனிக்கலைங்கிறது எனக்கு புரியல. அதே மாதிரி ஒரு சீனில் ஸ்ருதிஹாசன் போயிட்டு பிரபாஸ் கிட்ட தூக்குச்சட்டி லைக் அதாவது டிஃபன் கேரியரை கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. பிரபாஸ் வாங்கும் போதே தெரியும், நமக்கு ஈஸியாக தெரியும் அது காலி டப்பான்னு. இவ்வளோ அபத்தமான சீன்ஸ் எல்லாமல் வந்துட்டு நம்ம வைக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்துட்டு அப்படியே டப்புன்னு தூக்கில, நமக்கு ஒரு வெயிட் இருக்கிற பொருள் எப்படி தூக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதை அப்படியே தூக்கும்போது அப்படியே சப்பையாக தூக்கி போட்டு இந்த கர்ச்சிஃபை தூக்கி உள்ளே போடுற மாதிரியான ஒரு நிலை ஒன்று இருக்கும். இந்த மாதிரியான சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் படத்தில் நிறைய இருக்குது. இவ்வளோ பெரிய படமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற படத்தில் இப்படி சப்பையான மிஸ்டேக்ஸை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிரசாந்த் நீல் அவர் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு ஓசிடி பேஷண்ட்டு, எனக்கு கலரே பிடிக்காது, அதனால் வந்துட்டு தான் நான் பிளாக் அண்ட் ஒயிட் டோனில் வச்சுருக்கேன் அப்படின்னு. நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இப்படியே அவர் போய்கிட்டு இருந்தார் அப்படின்னா இன்னும் 1-2 படங்களை தாண்டி அவரால் கொடுக்கவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஓசிடி பேஷண்ட்டுன்னு சொல்கிறாரு, ஓகே பெருமையாக அதை சொல்லிக்கிட்டாங்க, அதை வந்து அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி கலரே நான் உள்ளே கொண்டுட்டு வரலன்னு சொல்கிறார். சரி, ஓகே. இப்போ கரண் ஜோஹர் வந்துட்டு படம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்போ அவர் என்ன பேஷண்ட்டுன்னு நமக்கு தெரியல. அப்போ கலர்ஃபுல்லாக யோசிச்சா நல்ல இது மாதிரியும் ஓசிடி பேஷண்ட்டாக இருந்தால் கலர் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கிற மாதிரியான சில டாக்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரியான புரிதல் எனக்கு புரியல. அப்படி பார்த்தா எஸ் ஜே சூர்யா வந்துட்டு உலகத்தின் மிகப்பெரிய ஓசிடி பேஷண்ட்டுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் எடுத்த படங்கள் எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. கலருக்கும் ஓசிடிக்கும் என்ன பிரச்சனை நமக்கு புரியல. ஆனால் இந்த கலர் டோன் இந்த படத்துக்கு தேவையும் இல்லை. என்ன காரணம்னு நமக்கு தெரியல. கேஜிஎஃப்னோட அதே டோனு, அதே பேக்ட்ராப், அதே இடங்கள் வந்து நிறைய இடங்கள் நமக்கு ஒரு சலிப்பை தட்டிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை. படத்தினுடைய ஹீரோ பிரபாஸனுடைய ஆக்டிங், அவர் நடிக்கவே இல்லைங்க, வாழ்ந்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா நிறைய இடங்களில் நடந்திருக்காரு, நிறைய இடங்களில் சண்டை போட்டிருக்காரு, தவிர்த்து எமோஷனுங்கிற காட்சிகள் அவருக்கு எதுவுமே இல்லை. எமோஷனாக அவரை வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி எந்த விதமான காட்சிகளும் இல்லை. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சிகள்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையா? என்ன காரணம் எனக்கு புரியல. பட் ஆனால் இந்த படத்தில் பிரபாஸை தூக்கிட்டு வேறு யாரையாவது வைக்கலாம் அப்படின்னா எந்த ஹீரோ வேணாலும் வைக்கலாம். சில படங்கள் இருக்கும்ல, இவர் நடித்ததுனால தான் இந்த படம். இப்போ நம்ம லியோவே சொல்லுவோம், லியோவில் விஜய் மட்டும்தான் ப்ளஸ், விஜய் நடிக்கலாம் அந்த படம் ஓடி இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த படத்தில் அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது. பிரபாஸை தூக்கிட்டு யார் வேணாலும் வைக்கலாம், யார் வேணாலும் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா இதில் நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை. இதை விட ராதேஷாமரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இதை விட ஆதிபுருஷில் வந்துட்டு ஓகே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தால் கூட இருந்தது. இதில் வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணாமல் அவரை கதைக்குள்ளே நகர்த்தி கொண்டுட்டு போனது என்ன மாதிரியான ஒரு புத்திசாலின்னு தெரியல. ஆனால் கடைசியாக இந்த படத்தினுடைய கடைசியில் முடிக்கும்போது பார்ட் 2 காணலின்னு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ பார்ட் 2 தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகுது. அதாவது இந்த நண்பர்கள் 2 பேரும் எதிரிகளாக மாறுறதுக்கான ஒரு நிலை, அதாவது யார் அரசன் அப்படிங்கிற அந்த போட்டிக்குள்ளே பிருத்விராஜும் பிரபாஸும் வரப்போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் இந்த கதையை முடித்ததுனால
பார்ட் 2 ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போட நான் வெளியில் வந்தேன். ஏன்னா கேஜிஎஃப்பும் ஆரம்பத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் கேஜிஎஃப் 1ல். பட் அது 1 முடித்த விதத்துலையும் 2 ஆரம்பித்த விதத்துலையும் தான் அந்த கதையினுடைய போக்கே மாதிரி இப்போ கேஜிஎஃப் ஃப்ரான்ச்சைஸே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்மளை சொல்ல வச்சாரு. காரணம் கேஜிஎஃப் 2னால. மேபி சலார் 2வும் வந்தால் சலாரே வந்துட்டு ஒரு சூப்பரான படம்னு நமக்கு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு நிலைகள் வரலாம், தெரியல. இந்த படத்தினுடைய ஒரே ஹீரோங்க, ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ அப்படிங்கிறது வந்து அன்பறிவு தான். ஸ்டண்ட் எக்ஸ்ட்ராடனரி. ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கூட நீங்கள் பிசில் தட்டவே முடியாது. ஏன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க படத்தை ஆக்கிரமித்து கொண்டுட்டு போகிறதுங்கிறது ஸ்டண்ட். எக்ஸலண்ட். பிருத்விராஜ் மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஆக்டரை கொண்டுட்டு வந்து டம்மியாக உட்கார வச்ச மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. அது எனக்கு மட்டும் இல்லை, உண்மையிலேயே பிருத்விராஜை ரசிக்கக்கூடிய ஒவ்வொரு ரசிகனுக்கும் இருக்கணும். இப்போது பிரபாஸ் நடிக்கலைங்கிறது நமக்கு வருத்தமே கிடையாது. ஏன்னா பிரபாஸ்னுடைய மாசுங்கிறது வந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோ. பட் பிருத்விராஜ் அப்படி கிடையாது. இஸ் அன் எமோஷனல் ஆக்டர். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மனுஷன் எதையாவது ஒன்று வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுவார். அப்படி ஒரு சீனு கூட பிருத்விராஜுக்கு இந்த படத்தில் இல்லைங்கிறது ஒரு வருத்தம். அதே மாதிரி இந்த ஹீரோன்னும் போது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த ரஜினிக்கெல்லாம் நம்ம ஒரு பில்டப் கொடுப்போம் இல்லையா, இந்த பெண்களை கையை வச்சோன்னா ஹீரோ பொங்குவார், குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா ஹீரோ பொங்குவாருங்கிற மாதிரி. அப்புறம் வந்துட்டு இந்த ஹீரோ வந்துட்டு குழந்தைங்களோட இருக்கும்போது குழந்தையாகவே இருப்பார் அப்படின்றது. இப்போ நீங்கள் ரஜினிக்கு வைக்கிறீங்க, அதே மாதிரி சீன் பாலகிருஷ்ணாவுக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு லாஜிக் உண்டு. என்ன காரணம்? இப்போ விஜய் கூட வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்கெல்லாம் நாளைக்கு அரசியலுக்கு வர போகிறாங்க, எம்ஜிஆர் மாதிரி அவனு ஆசைப்படுறாங்க. இப்போ ரஜினி வரமாட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விஜயோ இவங்கெல்லாம் வராங்கன்னா இதுக்காக நீங்கள் பில்டப் கொடுக்கறது அக்செப்டட். பிரபாஸுக்கும் இதே மாதிரியான ஒரு பில்டப் கொடுக்கறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகுபலியில் இப்படி எந்த விதமான ஒரு பில்டப்பும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் அவரை நிலைநிறுத்தி பேச வச்சது. இந்த படத்தில் வந்து பிரசாந்த் நீல் அதெல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. ஒரு ஸ்டாருக்கு அதெல்லாம் தேவையில்லை. கூட வந்துட்டு பிரபாஸ் மாதிரியான அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு நிலையில் இருக்குது. இப்போ பவன் கல்யாண் படமாக இருந்துச்சுன்னா நமக்கு இது ஒன்றும் தெரியாது. பிரபாஸ் படத்துக்கு இதெல்லாம் ஒரு சீனாக வச்சுக்கிட்டு கொண்டுட்டு போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் அபத்தமான ஒரு நிலையில் தான் இருந்தது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லதாக சொல்லணும் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்கிறதுக்கான ஒரு நிலை வந்து படத்தில் நிறைய இடங்களில் இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தம். ஏன்னா நம்ம படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபோனையே தொடக்கூடாது, நிச்சயமாக ஃபோனை தொடாமல் பக்காவாக பார்க்கணும் அப்படின்னு தான் இருந்தது. மொதல் 1/2 மணி நேரம் அப்படி தான் இருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் வரும்போதே எனக்கு லைட்டாக ஃபோனை தூக்கி போட்டுடலாமான்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது. இன்னும் கொஞ்சம் போக அதுக்கப்புறம் ஃபோனை வச்சு நோண்டுற மாதிரியான ஒரு நிலை தான் வந்தது. தவிர்த்து காட்சிக்குள்ளே நம்மளால் கொண்டுட்டு போய் நிற்கவே முடியலை. அது சலார் படத்தினுடைய மிக மிக மிகப்பெரிய மைனஸ். கடைசியாக இறுதியாக சலாரை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சலார் தியேட்டரில் உட்காந்து அந்த அத்தனையும் பேரையும் பலார்னு அரைஞ்சிருச்சுங்க. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.